வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக கடாய் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பட்டர் போட்டுக்குங்க. பன்னீர் க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கணும். கேப்சிகம், ஆனியன் இது மூணையும் கட் பண்ணிக்கோங்க. அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிட்டுருங்க. அந்த பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கணும். அதுலேயும் கொஞ்சம் அப்படியே ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அந்த பன்னீரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே அந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க, கொஞ்சம் பிரியாணி இலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், இது ஒரு 2 பேத்துக்கு செய்கிறோம், அதனால் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு தக்காளி ஒரு மிக்சியில் அரைச்சி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தக்காளி வெங்காயம்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் அந்த பன்னீரை எடுத்து போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து சும்மா ஒரு 5 நிமிஷம் உள்ள ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் கிரேவி ரெடி.